ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 1000 அதிகாரி காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த பிரிவில் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஆஃபீஸர் பிரிவில் 1000 காலி இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறைந்தது பார்த்தீங்கன்னாக்கா 60% மதிப்பெண்ணுடன் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் ஆன் டேட் 30/11/2024 படி. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, வேலூர் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க முறை ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 750 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெண்கள், எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/2/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு centralbankofindia.co.in அப்படின்ற வெப்சைட்டை நீங்கள் போய்ட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி 150, எஸ்டி 75, ஓபிசி 270, இடபிள்யூஎஸ் 100, ஜென்ரல் 405, டோட்டல் 1000 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் கிரெடிட் ஆஃபீஸர் இன் மெயின் ஸ்ட்ரீம் ஜென்ரல் பேங்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. வரும் பேசிக் 48,480 2000. ஸோ அதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி கீழே எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜ் 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு நான் கிரிமினல் இருக்குது 3 வருஷம். பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. விடோ, டைவர்ஸ்டு உமன் அண்டு உமன் லீகலி செப்பரேட்டட் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் கன்செஷன் அப் டு த ஏஜ் ஆஃப் 35 இயர்ஸ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூஎஸ், 38 இயர்ஸ் ஆஃப் ஓபிசி அண்டு 40 இயர்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பர்சன் அஃபெக்டட் பை 1984 ரியார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க எல்லோரும் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் 20/2/2025 நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.